Good evening students. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியன் லாஸ். இந்த ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியன் லாஸ் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. லைக் இந்த ஐபிசி, சிஆர்பிசி அப்படிங்கிற இந்த சட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல். ஸோ அதை பற்றி தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பழைய சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் பீனல் கோட் சரிங்களா. ஸோ இந்திய பீனல் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து முதல்ல எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் பட்டய சட்டம் 1833 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த சட்டத்தில் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பீனல் கோட். இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க நம்மளுக்காக பண்ண சட்டம். ஸோ இது யாரால் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்கலே அப்படிங்கிற பிரபு சரிங்களா. ஸோ இஸ் அ ஃபஸ்ட் லா மெம்பர் சரிங்களா. ஸோ இவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் 1833 அண்டர் த ஃபஸ்ட் லா கமிஷன் 1835 உருவாக்குறாங்க சரிங்களா. இந்த முதல் சட்ட ஆணையம் உருவாக்கப்படுது. இந்த முதல் சட்ட ஆணையத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற விஷயம் 1860 உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 1860க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்குன்னு சொல்லிட்டு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது சரிங்களா. அதாச்சும் மன்னராட்சி இருந்துச்சு. இந்த மன்னர்கள் என்ன அறிவுறுத்துறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம்னு இருந்துச்சு. அதாச்சும் நம்மளுக்கு இந்த குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வரையறுக்கப்படலை சரிங்களா. ஸோ மன்னர் சொன்ன வாக்கு தான் வந்து அவங்களுடைய சட்டமாக வந்து இருந்துச்சு. ஸோ முதல் முறையாக நமக்கு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனது இந்த 1860 தான் இந்தியன் பீனல் கோட் 1860 சரிங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சரி. அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கிறது முக்கியமாக கிரிமினல் குற்றங்களுக்காக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் 1973 உருவாக்குறாங்க சரிங்களா. கிரிமினல் குற்றங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் கொலை வழக்காக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ மற்ற லைக் ஹீனியஸ் கிரைம்ஸ் சரிங்களா. ஸோ கொடுங்குற்றங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் சொன்னது இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சரிங்களா. குற்றவியல் நடைமுறை விதிகள் 1973. அண்ட் தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 சரிங்களா. இந்திய சாட்சியங்களுக்கான சட்டம் 1872 சரிங்களா. ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சாட்சிகள் வந்து அக்செப்ட் பண்ணப்படுது, ஒரு சாட்சியை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் சரிங்களா. ஒரு சாட்சிக்கு வந்து என்னென்ன நடைமுறை பின்பற்றப்படுது இது எல்லாத்தையும் சொன்னது இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சரிங்களா. ஸோ ஐபிசி, அதுக்கப்புறம் சிஆர்பிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சரிங்களா. ஸோ இந்த 3 சட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறைகளாக இருக்குது சரிங்களா. ஸோ சொல்லப்போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே வந்து பின்பற்றப்படுது. பாருங்கள் இங்கே 1872 அதே மாதிரி இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா 1800s இறுதியில் அதாச்சும் பிரிட்டிஷ் காலத்திலே உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் நமக்கு உருவாக்கின சட்டங்கள் சரிங்களா. ஸோ நம்ம விடுதலைக்கு முன்பே உருவாக்கின சட்டங்கள். ஸோ இந்த சட்டங்களை தான் இப்போ மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐபிசி இந்தியன் பீனல் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 511 செக்ஷன்ஸ் இருந்துச்சு சரிங்களா. ஐபிசி செக்ஷன் சொல்லி சொல்கிறாங்கல்ல அது வந்து மொத்தம் 511 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாற்றம் பண்ணதுக்கப்புறம் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் 356 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 511 to 356 செக்ஷன்ஸாக குறைக்கப்பட்டிருக்கு பாரதிய நியாய சங்கீதா. இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வரக்கூடிய அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் நிறையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ மாற்றம் பண்ணதில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ முதல்ல ஐபிசியில் 511 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரத நியாய சங்கீதாவில் வந்து 356 செக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 478 செக்ஷன்ஸ் இருந்துச்சு சரிங்களா. இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இதில் 533 செக்ஷன்ஸ் இப்போ இருக்குது. அண்ட் தென் கடைசியாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 167 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய சக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. பாரதிய சக்ஷா அதில் 170 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாற்றம் பண்ண புது பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள் தான். அதோடைய எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் இங்கே குறிப்பிட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாற்றம் ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஏற்கனவே நமக்கு இதெல்லாமே இருந்துச்சுல்ல, எதுக்கு இந்த மாதிரி மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒய் த ரிஃபார்ம்ஸ் ஆர் நீடட் சரி. ஏன் இந்த மாற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கமிட்டிஸ் சரிங்களா. கிரிமினல் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இந்த கிரிமினல் குற்றங்களை சீர்திருத்தம் பண்ணும் கமிட்டிஸ் சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அரசாங்கங்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்குனதில் முக்கியமான கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலிமத் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி, அதே மாதிரி ரன்பீர் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு கமிட்டி சரிங்களா. இந்த 2 கமிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமை ரிஃபார்ம் பண்ணணும், மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஏன் பரிந்துரை செய்யணும், ஏன் அப்படி மறுசீரமைக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள காரணங்களுக்காக.
முதல் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலோனியல் எரா லாஸ். கலோனியல்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலம். சில இந்த சட்டங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அதாச்சும் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சில அதாச்சும் 1800s to 1900s அந்த டைமில் பண்ண சட்டங்கள் தான் இந்த ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇசி எல்லாமே. சில அந்த சட்டங்களை நம்ம இன்னைக்கு 2024 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஸோ அப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறுபாடு இருக்கும். ஸோ ஒரு பழைய சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாடர்ன் டைம்ஸில் நம்ம அப்ளிகபிள் பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைகள் வந்து வரக்கூடும். அதான் வந்து அதுக்காக மாற்ற சொன்னாங்க. ரெண்டாவது இன்எஃபெக்டிவ்னஸ். இந்த பழைய சட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்டிவாக இருக்குது. சில நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆகுது. சில நம்ம நிறைய கேசஸ்லாம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கொலைகள் வழக்காகட்டும், மற்ற வழக்குகளாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் இப்போ வந்து தீர்ப்பு வருது. சில ஸோ அப்படின்னா வந்து ஜுடிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா த ஜஸ்டிஸ் இஸ் கெட்டிங் டிலேடு. சில நீதி பெறுவது காலதாமதம் ஆகுது. சில நம்மளுக்கு தெரியும் ஜஸ்டிஸ் டினைடு இஸ் ஜஸ்டிஸ் டிலேடு. சரினா ஸோ ஜஸ்டிஸ் டிலே பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீதி மறுப்பு தெரிவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமாக கருதப்படும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் எல்லாமே இன்எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி பெண்டன்சி ஆஃப் தி கேசஸ். சரிங்களா? ஸோ பெண்டன்சி ஆஃப் தி கேசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்குது இன்னுமே. சரிங்களா? நம்ம பார்த்துருப்போம் லைக் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேசஸ் வந்து பெண்டிங்கில் வந்து வச்சுருக்காங்க. எக்கனாமிக் சர்வே 2018 to 19 வந்து ஒரு சர்வே எடுத்ததில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3.45 crore கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய நீதிமன்றங்களில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இத்தனை வழக்குகளில் வந்து இன்னும் தீர்ப்பு கொடுக்காமல் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய சட்டங்களான இந்த ஐபிசி, சிஆர்பிசிலாம் வந்து இருக்கிறதுனால தான். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் எல்லாமே நிறைய பழைய நடைமுறைகளை பின்பற்றுறாங்க. நிறைய எவிடன்ஸ் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பின்பற்றப்படுது. அதனாலேயே வந்து ஒரு நீதி கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிலே ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஹியூஜ் பெண்டன்சி இன் கேசஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் அண்டர் ட்ரையல்ஸ். அண்டர் ட்ரையல்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் விசாரணை கைதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாச்சும் விசாரிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு ஜெயிலில் வந்து வச்சுருப்பாங்க அண்டர் ட்ரையல்ஸ். சரிங்களா? ஸோ இந்த என்சிஆர்பி நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. சரிங்களா? ஸோ அந்த பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஜெயிலில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரிசனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% ஆஃப் தி ப்ரிசனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் அண்டர் ட்ரையல் ப்ரிசனர்ஸ் தான். சரிங்களா? அதாச்சும் ரவுண்டாக சொல்லணும் அப்படின்னா 70%. சில 100 பேரில் 70 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கைதிகளாக மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போனா நினச்சி பாருங்கள் நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு சிஸ்டமாக இருக்குன்னு பார்த்துட்டு. சரிங்களா? ஸோ அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெவ்வேறு கமிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பரிந்துரை செஞ்சுருக்காங்க. மாதவ் மேனன் கமிட்டி, மலிமத் கமிட்டி, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன ரன்பீர் சிங் கமிட்டி. சரிங்களா? இந்த கமிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஜுடிஷியரி சிஸ்டம், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃபேவர்ஸ் த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்யூஸ்னா குற்றவாளி. சரிங்களா? நம்மளுடைய இந்த குற்றவியல் நடைமுறை விதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கே தவிர்த்து அதில் பாதிக்கப்பட்டவருக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்குமே பார்க்குறோம் நிறையா இந்த ரேப் கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம்ஸை தான் குறை சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த குற்றம் செய்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? பிகாஸ் இந்த பழைய சட்டங்கள் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை, அவங்களுக்கு தண்டனை வழங்குவதில் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. சரிங்களா? ஸோ அதனால தான் இப்போ நம்ம மாடர்ன் டைம்ஸில் இந்த மாதிரி பாரதிய நியாய சம்ஹிதா, சரிங்களா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, அதுக்கப்புறம் பாரதிய சக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு 3 சட்டங்களாக கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த புது சட்டங்களில் என்ன முக்கியமான மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாரதிய நியாய சன்ஹிதா பில். சரி, அதாச்சும் நம்மளுடைய பழைய ஐபிசின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ புதுசாக இருக்கிறதுல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி பாருங்கள். எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது? சரிங்களா? ஸோ எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 536 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத நியாய சன்ஹிதா. ஸோ இந்த புதுசாக என்ன மாற்றம் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து இட் டிஃபைன்ஸ் அ டெரரிசம். சரிங்களா? தீவிரவாதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தீவிரவாதம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணப்பட்டதில்லை. இந்த செயலெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னா அது தீவிரவாதம் சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணது கிடையாது. இந்த சட்டம் முதல் முறையாக தீவிரவாதத்தை டிஃபைன் பண்ணுது. இந்த குற்றம் செஞ்சீங்க அப்படின்னா இது தீவிரவாத செயலாக கருதப்படும் சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுது. ரெண்டாவது இந்த தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செடிஷன் அப்படிங்கிற விஷயத்தை இதை ரிப்பீல் பண்ணுது. ரிப்பீல்னா நீக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அரசாங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிஷன் அப்படிங்கிற விஷயத்தை, தேச துரோக வழக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் இஸ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்துச்சு. அதாச்சும் இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெயில் வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு கொடுமையான சட்டமாக இருந்துச்சு. அந்த சட்டத்தை இந்த பாரத நியாய சம்ஹிதா ரிப்பீல் பண்ணுது. அதே மாதிரி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஃபார் மாப் லிஞ்சிங். மாப் லிஞ்சிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
கூட்டுக்கொலை அப்படின்னு சொல்லலாம். சில நம்ம இந்த நார்த் இந்தியாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து பார்ப்போம். லைக் வந்து மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கொண்டு போகிறப்ப வந்து அந்த மாடை வந்து இறைச்சிக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொலை செஞ்சிடும். சில கும்பலாக கொண்டு போயிட்டு கொலை பண்ணுறது, அதான் வந்து இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தரப்படும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மரண தண்டனைக்கு நிகரான தண்டனை வழங்கப்படும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் அஸ் எ ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கிரைம்ஸ். சில குற்றங்களுக்கு இந்த சமூக சேவை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையாக கொடுத்துருக்காங்க. புரியலையா? அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நம்ம நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்க்குறோம். லைக் வந்து இந்த ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சி வார்டில் வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுப்பாங்க. அதான் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில குற்றங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவை பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலயமா இது வந்து அவங்கள அந்த தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா திருத்து முறையில், அதாச்சும் அவங்கள ரிஃபார்ம் பண்ண முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் கடைசியில் குற்றப்பத்திரிக்கை. சரிங்களா? ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இந்த குற்றத்திற்காக இவங்களை கைது செஞ்சு இவங்களை தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கான மொத்த கால அவகாசம் 180 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதான் வந்து இந்த சட்டத்தில் செய்யப்பட்ட முக்கியமான மாற்றங்கள். நெக்ஸ்ட்டு பாரதிய ஞாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. சரி, அதாச்சும் நம்முடைய பழைய சிஆர்பிசிஸ். இதில் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்துறதுக்கு, ட்ரையல்ஸ்க்கு, சில மேல்முறையீடு பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் மஸ்ட் இன்ஃபார்ம் அபவுட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் இன் 90 days. சரிங்களா? நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம முன்னால் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம போய் கேட்டுட்டு இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த சட்டம், இந்த பாரதிய ஞாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்களாவே அந்த கம்ப்ளைண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு 90 நாட்களுக்குள்ளே தெரிவிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் சச்சஸ் இமெயில், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவிடன்ஸாக சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கருணை மனு. சரிங்களா? மெர்சி பெட்டிஷன்ஸ் அப்படின்னா கருணை மனு. அதாச்சும் நீதிமன்றம் வந்து இப்போ ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சில டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஹி குட் ஃபைல் ஹிஸ் மெர்சி பெட்டிஷன் டு தி கவர்னர் ஆர் பிரசிடென்ட். சரிங்களா? கவர்னருக்கு அப்படின்னா இட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 161. இதே பிரசிடென்ட் அப்படின்னா இட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 72. இவங்களுக்கு வந்து கருணை மனு சமர்ப்பிக்கலாம். அதற்கான டைம் லிமிட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில உங்களுக்கு நீதிமன்றம் இந்த மரண தண்டனை கொடுத்ததிலிருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் கவர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருணை மனுவை சப்மிட் பண்ணியிருக்கலாம். இதே இது பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா 60 டேஸ்க்குள்ளே சப்மிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரசிடென்ட் இந்த மெர்சி பெட்டிஷன் மேலே டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெசிஷனை நீங்கள் எந்த ஒரு கோர்ட்லையும் அப்பீல் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் வந்து இங்கே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். கடைசியில் பாரதிய சக்ஷா பில். சரிங்களா? அதாச்சும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லியிருந்தால அதில் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸஸ் அக்செப்டபிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இமெயில், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இந்த இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக சப்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்ஏ எவிடன்ஸ், மெடிக்கல் ஒப்பீனியன், ஹேண்ட் ரிட்டன் அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்காங்க. அஸ் எவிடன்ஸ் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அஸ் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். சரிங்களா? அதாச்சும் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உங்களை குற்றவாளின்னு சொல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரபராதியாக கன்சிடர் பண்ணப்படுவீங்க. சரிங்களா? நீதிமன்றம் வந்து உங்களை குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நிரபராதி அப்படின்னு தான் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்படுவீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்படும் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றும். நீதிமன்றம் நீங்கள் குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிவிச்சா மட்டும்தான் யூ வுட் பி கன்சிடர்ட் அஸ் அன் அக்யூஸ்ட். இஃப் நாட் யூ வுட் பி அன் இன்னசென்ட். சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கருத்தாக வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துடைய முக்கியமான மாற்றங்கள். சரிங்களா? ஸோ இந்த சட்டம் வந்து போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் வெல் அஸ் அ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். சில இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே திருப்பி பார்த்துக்கலாம். ஸோ எதுன்னு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ தேங்க்யூ.